வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிப்பதற்காக வார இறுதியில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் பேசியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அவர்களில் பெரும்பாலானவர்கள் என்னுடைய நண்பர்கள், நாடுகளின் தலைவர்கள். கடந்த 2 நாட்களில் ஐரோப்பிய நாடுகளின் 4 பிரதமர்கள் மற்றும் 5 ஜனாதிபதிகள் என்னை தொலைபேசியில் அழைத்தனர். அவர்கள் போர் நிறுத்தம் செய்ய விரும்புகிறார்கள் என்றார். அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டால் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து பரிசீலிக்கிறீர்களா என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் கேட்டபோது ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை. இதற்கு அவர் கூறிய பதில், ஐரோப்பிய நாடுகள் உட்பட இந்த போரை நிறுத்துவதற்கு அனைவருடனும் ஒப்பந்தங்களை செய்ய போகிறோம் என்பதுதான். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐரோப்பா தலைமையிலான முயற்சியை வெள்ளை மாளிகை வரவேற்றுள்ளது. அதே நேரத்தில் ஐரோப்பிய திட்டத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு எப்படி இருக்கும் என்று கூறுவதை தவிர்க்கிறது. இருப்பினும் வாஷிங்டனுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான தவறான எண்ணம் 2 தலைவர்களுக்கிடையில் ஓவல் அலுவலகத்தில் நடந்த காரசார விவாதம் வெடித்த 3 நாட்களுக்கு பின்னரும் குறையவில்லை. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது உயர்மட்ட ஆலோசகர்கள் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியின் நடத்தை மற்றும் போரை பற்றிய கண்ணோட்டத்தை அவரை கடுமையாக விமர்சிப்பதை நிறுத்தவில்லை. அமெரிக்க அரசியல்வாதிகள் செலன்ஸ்கி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறிய கருத்தை நிராகரிக்க மறுத்துவிட்டனர். ரஷ்யாவுடனான போரில் சாத்தியமான போர் நிறுத்தம் தொடர்பாக வாஷிங்டனுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான பிளவு திங்கட்கிழமை மீண்டும் ஆழமடைந்தது. டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை குறைப்பது குறித்து பரிசீலிப்பதாக கூறப்பட்டது. அதன்பின் போரின் முடிவு வெகு நீண்ட காலத்தின் பின் தான் வரக்கூடும் என்று கூறியதற்காக செலன்ஸ்கி மீது ட்ரம்ப் புதிய சீற்றத்தை வெளிப்படுத்தினார். திங்கட்கிழமை சமூக ஊடகங்களுக்கு ஒரு இடுகையில் ட்ரம்ப் செலன்ஸ்கியின் கருத்துக்களை கோடிட்டு காட்டும் அசோசியேட்டட் பிரஸ் கட்டுரைக்கான இணைப்பை வெளியிட்டார். இது குறித்து தமது கருத்தை வெளியிட்ட ட்ரம்ப், இது செலன்ஸ்கியால் செய்யப்பட்ட மிக மோசமான அறிக்கை. அமெரிக்கா இதை நீண்ட காலம் பொறுத்துக் கொள்ளாது என்றார். செலன்ஸ்கி போரின் முடிவு வெகு நீண்ட காலத்தின் பின்தான் வரக்கூடும் என்று கூறிய கூற்றையே ட்ரம்ப் அவ்வாறு குறிப்பிட்டார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது, நான் சொல்வது இதுதான், அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் வரை இந்த நபர் அமைதியை விரும்பவில்லை. ஐரோப்பா செலன்ஸ்கியுடன் நடத்திய சந்திப்பில் அமெரிக்கா இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். அதன்பின் ட்ரம்ப் அதிரடியாக செலன்ஸ்கி அதிகம் இருக்க மாட்டார் என்று கூறினார். அவர் அழுத்தத்திற்கு அடிபணிந்து அமெரிக்காவின் விதிமுறைகளின் போரில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நீண்ட காலம் இருக்க மாட்டார் என்றார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பற்றி இப்படி கூறுவது பல விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டது. அதன்பின் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஒப்பந்தம் செய்வது அவ்வளவு கடினமானதாக இருக்கக்கூடாது, இது மிக விரைவாக செய்யப்படலாம் என்று கூறினார். அவர் போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுகிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம். இப்போது ஒருவேளை யாராவது ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்றால் அந்த நபர் நீண்ட காலம் இருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன் என்றார். ட்ரம்ப் நிர்வாகம் திங்கட்கிழமை ரஷ்யாவுடனான உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் கிரெம்ளின் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் ஒரு திட்டத்தை வரைவதாக கூறப்படுகிறது. அது உண்மையாக இருந்தால் இது அமெரிக்க கொள்கையில் கூர்மையான திருப்பம். ஐரோப்பிய நட்பு நாடுகளால் எச்சரிக்கப்படக்கூடிய மற்றும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பெரிய அளவிலான நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய திருப்பம். ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து மாஸ்கோவுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்கா நீக்கக்கூடிய பொருளாதார தடைகளின் பட்டியல் தயாரிக்கப்படுவதாக தகவல் வெளியானது. பட்டியலை உருவாக்கும் பணியை அமெரிக்க ராஜாங்க மற்றும் கருவூலத்துறைகள் மேற்கொள்கின்றன என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை திங்கட்கிழமை ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கான புதிய ஆயுதங்களுக்கு நிதியளிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் அமெரிக்க கையிருப்பில் இருந்து ஆயுத ஏற்றுமதியை முடக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி முடக்கப்பட்டால் ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக தொடர்ந்து பாதுகாக்கும் உக்ரைனின் திறனுக்கு தேவையான ஆயுதங்கள் சுமார் 3 மாத கால போருக்கு உக்ரைனின் கைவசம் உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்துவது குறித்து தான் விவாதித்ததை ட்ரம்ப் மறுத்தார். அது பற்றி குறிப்பிட்ட அவர், நான் அதை பற்றி இப்போது பேசவில்லை, இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், நாம் பேசுவதைப் போலவே இப்போது நிறைய விஷயங்கள் நடக்கின்றன என்றார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் 1 மாத கால போர் நிறுத்தம் என்ற பிரெஞ்சு முன்மொழிவை தொடர்ந்து ஐரோப்பா நடவடிக்கைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. நிச்சயமற்ற அமெரிக்க ஆதரவு உள்ள நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவை பலப்படுத்தும் ஐரோப்பிய முயற்சிகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. ட்ரம்ப் அதை இன்னமும் வெளிப்படையாக விமர்சிக்கவில்லை. ஆனால் ட்ரம்பின் கடுமையான விமர்சனங்கள் எந்த நிமிடத்திலும் எதிர்பார்க்கப்படுகின்றன.
காரணம் ட்ரம்பின் இயல்பு அப்படி. அனைவரது கவனமும் எப்போதும் தன் மீதே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நபர் ட்ரம்ப். உக்ரைன் விஷயத்தில் ஐரோப்பியர்கள் தனியாக செயல்படுவதை அவர் நிச்சயமாக விரும்பப் போவதில்லை. கடந்த 2 நாட்களில் ஐரோப்பிய நாடுகளின் 4 பிரதமர்கள் மற்றும் 5 ஜனாதிபதிகள் என்னை தொலைபேசியில் அழைத்தனர் என்று ட்ரம்ப் கூறியதும் அதை அடிப்படையாக கொண்டது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நாயல் பாரோட் கூறிய போது, நாம் முன்மொழிந்த 1 மாத போர் நிறுத்தம் ஒரு திசை காட்டி. அது புட்டின் போர் நிறுத்தம் தொடர்பாக நம்பிக்கையுடன் செயற்படுகிறாரா என்பதை தீர்மானிக்க உதவும். உண்மையான சமாதான பேச்சுவார்த்தைகளில் அவரது அணுகுமுறையை அளவிடவும் அனுமதிக்கும் என்றார். 1 மாத கால போர் நிறுத்தத்திற்கு புட்டின் சம்மதிக்காவிட்டால் புட்டினுக்கு அமைதி பேச்சுக்களில் ஆர்வமில்லை என்பதுதான் ஐரோப்பியர்களின் நிலைப்பாடு. அதே நேரத்தில் ஐரோப்பியர்களின் 1 மாத கால போர் நிறுத்தத்திற்கு புட்டின் சம்மதித்து விட்டால் புட்டின் உடனடியாக ட்ரம்பின் கடும் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். காரணம், ட்ரம்பின் மத்தியஸ்தம் இல்லாமல் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதை ட்ரம்ப் நிச்சயம் விரும்பப் போவதில்லை. லண்டனில் நடந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனிய ஜனாதிபதியை சுற்றி திரண்ட ஒரு நாளுக்கு பின்னர் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நாயல் பாரோட் மேலும் கூறிய போது, ஐரோப்பாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு போரின் அபாயம் இவ்வளவு அதிகமாக இருந்ததில்லை. அச்சுறுத்தல் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. போரின் முன்னணி நம்மை நெருங்கி வருகிறது என்றார். அவரது வார்த்தைகள் ஐரோப்பியர்களின் மனநிலையை தெளிவாக காட்டுகிறது. ட்ரம்புக்கு கொதிப்பை ஏற்படுத்திய செலன்ஸ்கியின் கூட்டான போரின் முடிவு வெகு நீண்ட காலத்தின் பின்தான் வரக்கூடும் என்பதன் அர்த்தமும் இப்போது புரிகிறது. அந்த கூற்று ட்ரம்புக்கு ஏன் கொதிப்பை ஏற்படுத்தியது என்பதும் மிக நன்றாகவே புரிகிறது.